இன்றைக்கு மிக முக்கியமான நாள். தமிழ் மக்கள் உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழ் சகோதர சகோதரிகள் கொண்டாடுகின்ற தமிழ் புத்தாண்டு சித்திரை 1ஆம் நாள் கொண்டாடுகின்ற தமிழ் புத்தாண்டு கொண்டாடுகின்ற உலகம் முழுவதும் இருக்கின்ற அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் அம்பேத்கர் அவர்களுடைய 135வது பிறந்த தினத்தை இன்றைக்கு தேசம் முழுவதும் மிக சிறப்பாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் ஒரே நாட்டினுடைய 25ஆம் ஆண்டு முடிந்து 26ஆம் ஆண்டு இந்த விழாவில் நாம் நடத்தி இருக்கின்றோம். இந்த விழாவில் இந்த ஒரே நாட்டினுடைய நிர்வாகிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றேன். நான் சொன்னது பத்திரிகை சுதந்திரம் அதே நேரத்தில் பத்திரிகை சுதந்திரம் இருக்கிறது, அதே நேரத்தில் பொய் செய்திகள், ஃபேக் நியூஸ். இந்த ஃபேக் நியூஸ்க்கு நாம் அனைவரும் கவனம் கொடுக்க வேண்டும். ஒரு செய்தியை நாம் கொடுக்கும் பொழுது அந்த செய்தியினுடைய தன்மை என்ன, அந்த செய்தி நாட்டிற்கு எதிராக இருக்கிறதா, அந்த செய்தி தேசத்தினுடைய இறையாண்மைக்கு எதிராக இருக்கிறதா என்பதெல்லாம் பற்றி இன்றைக்கு இந்த கருத்தரங்கில் நான் பேசியிருக்கிறேன். வர்ற மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி வரலும் உலகளவில் மிக முக்கியமான ஒரு சமிட் நம்மளுடைய, ஏன்னா நீங்கள்லாம் ஜேர்னலிஸ்ட் இருக்கிறீங்க, நீங்கள்லாம் அங்கே மும்பைக்கு வர வேண்டும். வேர்ல்டு ஆடியோ விசுவல் என்டர்டெயின்மெண்ட் சமிட் என்று சொல்லக்கூடிய 2025 முதல் முறையாக இந்தியாவில் நடக்கிறது. நீங்கள்லாம் அதற்கு அவசியமாக மும்பைக்கு வர வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை நம்முடைய சென்னை PIB அலுவலகம் செய்வார்கள். அது ஏன்னா இந்த மாதிரி ஒரு சமிட் இதுவரையும் நடந்தது கிடையாது. ஏன்னா கிரியேட்டிவ் எக்கனாமி இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய எக்கனாமியாக இருக்கிறது. ஏன்னா இந்தியாவினுடைய திரைப்படங்கள் அதனுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன், அதாவது ஹாலிவுட்னுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கை நம்மளுடைய நாட்டில் செய்கிற அளவுக்கு இன்றைக்கு டெக்னாலஜியை சினிமாவில் அதிகமாக பயன்படுத்துகின்ற நாடாக நம்மளுடைய நாடாக இருக்கிறது. அதனால் அந்த கிரியேட்டிவ் எக்கனாமிக்கை வலுப்படுத்தும் விதமாக இந்த வேர்ல்ட் ஆடியோ விசுவல் என்டர்டெயின்மெண்ட் சமிட்டானது இருக்கிறது. நீங்கள் எல்லாம் அவசியம் வரணும். ஓகே சார்.